உதவிகளை நீ படிப்பாய் உணவுயிரி தவிப்பதற்கு உணவுகளே நீ படிப்பாய் உணவுயிரி தவிப்பதற்கு உதவிகளை நீ படிப்பாய் உணவுயிரி தவிப்பதற்கு உணவுகளே நீ படிப்பாய் ஊசி உணவுக்கெல்லாம் ஊசகத்தில் படிப்பேனே சக்தி உணவுக்கெல்லாம் சக்தியை தவிப்பேனே காத்திருப்பதை எத்தனை பேரோ உன்னிடம் கொடுப்பதற்கு ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நடத்தரத்தையும் தண்ணி ஊற்றினார் யாரே இருக்கிறார் சொல்லுவதில்லை யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கிறார் யார் என்று தெரியவில்லை யாராக இருந்தால் விசாரித்து பார்க்க வேண்டும் விசாரித்து பார்க்க வேண்டும் நாராயணன் யாராக பார்த்து பாதம் தைரியமான ஆளா இருந்தா நேரம் வந்திருக்கிறோம் எங்க பார்த்தோம் இணை கல்வி பயம் இணை கல்வி இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிச்சான் என்கிட்ட இருந்த வெற்றி பெற்றா யார் நீங்க கேட்டேன் நீங்க பதில் சொல்லி போயிட்டே இருக்கணும் யார் போன நீ யார்கிட்ட போக யார் போன நீ ஆளை காட்டு போயிட்டு வேணா சும்மா இங்க போறது நீங்க யாரு நீங்க யாரு வந்தவன வழிமறைச்சது நீங்க நீங்க யாருன்னு கேட்டீங்க வந்ததுனால மறைச்சிருக்கேன் ஆமா வந்துட்டோம்னா நான் இன்னாரு இங்க இருந்து வந்திருக்கேன் இப்படி விவரத்தை சொல்லணும்ல எப்படி சொல்லணும் நான் இன்னாரு இங்க இருந்து வந்திருக்கேன் விவரத்தை சொல்லணும்ல அப்படி கேட்டீங்களா சரி நீங்க யாரு இன்னாரு நான் சரியாத்தானே பேசுறேன் நான் சரியாத்தானே சொல்றேன் பேசக்கூடாதியா நான் ஒரு விஷயம் கேட்டேன்னா நீங்க யாருங்க சொல்லாம சாப்பிட்டேன் சாப்பிடல போனேன் போகல இப்படிதான் பேசணும் தக்க பதில் சொல்லணும் வேற பேச்சல பேசணும் சரியா சரியா சரி உன் பேர் என்னையா சாப்பிட்டேன் சாப்பிடணும் நானும் ஃப்ரீயா இருந்து வந்தேன் நீ தானே சொல்ல சொன்ன அப்படி சொல்லக்கூடாதியா அப்புறம் அதாவது ஒரு விஷயம் பேசணும்னா பதில் எப்படி சொல்லணும்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இப்படி வரணும் அப்படி பதில் சொல்லணும் சரியா எனக்கு தெரியும் கேட்கட்டுமா உன் பேர் என்னையா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வேட்டி நாலு சாக்கிட்டு துணி கடையா வச்சிருக்கேயா உன் பேரு சரியா என்ன யாரு கேக்குறீங்களா நீங்க யாரு முதல்ல நான் ஏன்ற வார்த்தை நான் சொல்றேன் நான் ஏன்ற வார்த்தை நானும் சொல்லுவேன் நீ யாரும் சொல்லுவேன் நான் எப்ப தாயா சொல்லுவேன் நீ எப்ப தாயா கேட்ப அந்த கேட்டுக்கிறேன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல யாரும் முரட்டு லூசு லூசு இல்லைன்னா நல்லது இல்ல நானே சொல்லிக்கிட்டு இருக்கலையா அந்த கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னத கேட்டீங்க என்னத்த சொன்னீங்க நீங்க கேட்கறதமா கேட்டா சொல்றத சொல்றதமா சொன்னா கேட்கறதமா நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் உனக்கு கேட்கவே தெரியலையே சொல்லவே தெரியலையே அப்படியே கேட்டு கிழிச்சு விட்ட அப்படியே சொல்லி தகத்து விட்டீங்க யார் யாரு பலவான்னு பேசக்கூடாது யாரும் கேட்டேன் நீ யாரு சொல்லியா முத சும்மா சொல்லி இருக்கேன்
எனக்கு ஏறி யாரியா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒண்ணு அடிச்சுமா யார் ரொம்ப நேரம் யார் முதல்ல யார் எம்மல யாருன்னு சொல்லியா என்ன செஞ்சா என்ன மணிக்கு அவர்தான் கேட்கணுமா அந்த கேட்டதை இப்படி சொல்லிட்டு இருக்கிற கர்மணிக்கு யோ நான் சொல்றது புரியலை நினைக்கிறேன் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்து கேட்கியா நல்ல ஊமப்படமா போச்சையா என்ன யாருன்னு கேட்கறீங்க அதான் கேட்கறீங்க பராபரத்திலே பரம் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாதத்திலே வெந்து வெந்துவிலே சதாசிவம் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருத்திவி பிருத்திவிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே அதை கேட்கிறேன் என்ன உன் பழக்கம் ஒண்ணு விட்டு போகாது இல்லையா அதை கேட்கல கை போட்டுட்டே இருக்கிற எங்க போனாலும் நான் கை போட்டேன்னா நீங்க எதை போடுவீங்க கை போட்டுட்டே இருக்கிறீங்க நான் கை போட நீங்க வாங்கி போட்டு அது பேசிக்கிறீங்க அவன் வாத்தியாரு நீங்களே நான் அதை கேட்கல அப்புறம் பராபரத்துல துரம்பாரத்திலும் அதெல்லாம் நான் கேட்கல நீங்க யாரு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா இந்த அவுசாரியா புண்ணியம் அபிஷேகம் நீங்க யாரு அதான் சொல்லியிருக்கேன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கண்டா கலைய பிரியா சுந்தரமா கண்டுட்டேன் நான் தானே சாம்பார் ரசம் அப்பளம் மூணு அப்பளம் போய் சாப்பிட்டு பாயகமா குடிச்சேன் இப்ப சோட்டை காரணம் தெரிஞ்சா நான் கேட்கிறேன் நீங்க யாரு அனிமா மகிமா கரிமா பிரகாமியம் ஈசத்துவம் பசித்துவம் என்ன சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை கேட்டவங்க யாரு ஓல்டு நோக்கி காட்டுல நிப்போடு ஆமாட்டி தக்காளி நம்மனி 1848 அதை நீட்டு குடிச்சு அன்னைக்கு சித்துகளை கெட்டு தெரியாது அதான் 1848 18 ஆரம்பிச்சு 48 ஜோடி முடிஞ்சு போகும் அதே 1848 என்ன யாருன்னு கேட்கிறீங்க சித்து வர நீங்க சித்து கட்டுறது நான் சித்து கத்திருக்கேன் நீ சித்து கத்திருக்கீங்க இசைப்பிரியன் இசைப்பிரியன் ஆமா இசைப்பிரியன் எந்த ஊர் இருக்காரு இசைப்பிரியன் எந்த ஊர்ல இருக்காரு யாரையா கேட்கிற சத்தம் போடாது இசைப்பிரியன் யாரை கேட்ட உங்களுக்கு நீங்க தான் இசைப்பிரியன் அதான் நானும் சொல்ல இசைப்பிரியன் எதை செய்யறீங்க ஏன்னா கழகப்பிரியா நாரதன் பாட்டுக்கு நாரதன் அதனால சொல்ல இசைப்பிரியன் அந்த நான் பேரை சொல்லிட்டேன் நாரதன்யா உன் பேரை கேட்டா பக்கத்துக்கார பேரா சொல்றேன் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியே என் பேரை தான் சொல்றேன் நாரதன் இசைப்பிரியே மூக்கையா அந்த பிரியம் இந்த பிரியம் சொல்லிட்டு யாருங்க சித்தப்பா கீத பிரியனா அவன் சித்தப்பன் என்னன்னா உன் சித்தப்பனை எழுதிட்டு வந்தாங்க நீங்க பெரியா ஏய் இரியா முதல்ல என்ன சொல்ற பண்ணி என்ன சந்திச்சு வந்து என்ன பண்ண போற நீ சந்திச்சு வந்து என்ன பண்ண போற நான் எப்ப எங்க மாமன் யாரு தெரியுமா எங்க மாமன் சிவபெருமானியா எங்களுடைய தன்மை வேற என் மாமன் சிவபெருமான் உன் மாமனை பார்க்கமா எங்க போவீங்க மேலோகத்துக்கு போகணும் மேல எந்த இடத்துக்கு போவீங்க மேலோகத்துக்கு போவியா கைலைக்கு போவியா கைலங்கிரி போவீங்க ஆமா அதே மாதிரி மகாவிஷ்ணு பார்க்கணும் எங்க போவீங்க அவர் எங்க போகணும் பார்க்கடலுக்கு போனேன் வைகுண்டத்துக்கு போனேன் பிரம்மனை பார்க்கணும் எங்க போவீங்க பிரம்மலோகத்துக்கு போனேன் நாங்களாம் அங்க போக தேவையில்லை இந்த பதினெட்டு சரக்கு போட்டுட்டு வா சாமினா வருவாரு போவா சாமினா போவாரு என்னையா சொல்றாங்க கருந்தவன் புரிஞ்சு இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்களும் வாண்டா அப்படி சித்தையும் குடிச்சிட்டு கத்து வச்சிருக்கான் அப்படி சித்தையும் குடிச்சிட்டோம்னா சரி சாமியை வாண்டா அந்த கட்டுக்கு போனா போயிட்டு தெரியுமா சரி உங்க பேர் என்ன என் பேரை கேட்குறீங்களா நாரதன் ஏப்பா சிரிக்கிற நீ நாரது நான் தான் ஏன் நாரதன் போயா பிராடு நான் என்றால் நாதம் வாய வாங்க நான் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் ஆக மொத்தம் நாரதன் நாதன் இந்த தாளம் நாரதன் நீ நாரது நாதைய போயா பிராடு ஏன் அப்படி சொல்ற ஏய் உன் கோஷ்டியை பூரா நான் பார்த்திருக்கேன் உன் கோஷ்டியை பூராவே நான் பார்த்திருக்கேன் மேலூர் பஸ் ஸ்டாண்டு மதுரை பெரிய ஒரு கடை கூட வட்டாங்க காலையில கடையை திறக்கிறமே விட்டு நம்ம நாராயணா சந்தை மார்க்கெட்டெல்லாம் கடையை திறந்த உடனே நீங்க இருப்பாங்க கோயிண்டா கோயிண்டான்னு 10 ரூபா போட்டாத்தே கடை விட்டு போவியா 10 ரூபா போடல கடை வியாபாரம் வியாபாரம் புடுப்புடு தான் நடக்க கோயிண்டா கோயிண்டா நீ அதை 20 ரூபாய்யா யார சொல்ற அந்த வரலாற்று கோஷ்டி எங்கூரை ஏமாத்தி அவங்க வேறையா நம்ம தன்மை வேறையா ஊரை ஏமாத்தி பிச்சை அவங்க வேற அவங்க எல்லாம் வந்து எப்படி ஆளுக்கு எத்தாப்புல அப்பா அவனால நைட்டு பசிக்காது நம்மளுக்கு அந்த குழப்பம் கிடையாது நம்ம அப்ப நீங்க நாரதன் நாரதன் மேலோகவாசி
ஏய், இந்த வார பொய் பொய் இந்த பொய்ய பொய் பொய்யா என்னையா சொல்ற? ஏயா உண்மையிலே நாரதன். நானே நாரதன். சும்மா இல்ல. நானே நாரதன். நீ அம்மன் பட்டி மீனாட்சி ஒரு ஏரியாவில் கடாபட்டி காய வைக்கிறாதானே? ஏய், கிடாபட்டிக்கு வெட்டாம்பட்டியில் ஒரு காய வைக்க எதை வச்சு சொல்ற? 2 கடாய் காய வைக்க வெட்டாம்பட்டி. எதை வச்சு சொல்ற? தம்பி ஆமாட்டம் பண்ணுவாரு. எதை வச்சு சொல்றீங்க? காயடிக்க கேட்ட திருக்கி நசுக்கு நசுக்கு நசுக்கு. ஏன் காய் சரியா இருக்கீங்க? ஏயா என்ன தெரியுமா முதல்ல? இதோ தய இல்லையா முதல்ல ஏதோ தன்மை என்ன தெரியுமா? பாட்டு பாடக்கூடிய பாடலுக்கு தாளம் கிட்ட புரியல. 2 கடாய் காயடிக்கணும். ஏய், சும்மா 50 ரூபா தானே. என்னையா? நசுக்கு நசிப்பா. ஏய், கடலக்காய் அடிக்கிறாரு அதோட சரியா கட்டி கிடக்கும். ஏய், நீ எதை சொல்ற? இது சட்டதார கட்டையா சிப்புலா கட்டை? நல்லா கையடிக்கிறீங்க. நான் அடிப்பேன். அடுத்த நாள் உடம்பு என் சௌரியத்தை கடிப்பேன். அதான் ரொம்ப கையடிக்க என் பாட்டு கடிப்பேன். ரொம்ப அடிக்கிறீங்க. ஏய், அது என் சௌரியம் நீ என்ன கேட்கிற? நரம்பு தலைச்சிருந்தியா? ஏய், உடம்பு இருக்கு கரங்கா. ஏன் கலாச்சி வருது? கையடிச்சுனா எதுக்கு? கையில் அடிக்க நரம்பு கையில எல்லாம் அடிக்கிறேன். உன் பழக்கம் எனக்கு வராது. நான் அடுத்த வாங்கி அடிச்சு விட்டுருக்கானே. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். நாரதன். உனக்கு நாரதன். நாரதன். என்னத்த திரும்பி திரும்பி பாக்குற? என்னைய பாக்குற? நீ நாரதன் எப்படிப்பட்ட ஆளு? எத்தனை உலகத்துக்கு போயிட்டு வர மனுஷன். சரி. எல்லாரும் எப்படி இருப்பாரு? மாதிரியா இனிமே நாரதன். ஏய், வாயா. என்னையா? உண்மை நாரதன். உண்மை நான் தான். நான் தான் நாரதன். சத்தியமா சத்தியமாக நிச்சயமா. நான் ரொம்ப சத்தியமா. அப்பா சத்தியமா? உண்மை நாரதன். ரொம்ப சத்தியமாக. ஆமா. ஏய், நான் தான். ஏய், சத்தியமா நான் தான். நான் தான் நாரதன். ஆதார் அட்டை காட்டு. ஓட்டை காட்டு. ஆதார் அட்டை. பேன் கார்டு. ஏதாவது ஒரு ஆதார் அட்டை. ஆத்தாடி அக்கா கோபம் வந்துரு. என்ன ஆதார் அட்டை? எங்க உலகத்துல எதுக்கு ஆதார் அட்டை சேதா? எதுக்கு ஆதார் அட்டை? மனுஷன் என்ன நிரூபிக்கிறதுக்கு. சரி. ரேஷன் அடிக்கலாம் மட்டும்னா 2 ரேகை வைக்கணுமா? அப்படி சொல்றீங்களா? கிளவிகளெல்லாம் ஒதுங்குது இல்லை. ரேகை ஒழுங்கு அப்படியே அடி ஒதுங்கி கிடக்க நானா நினைச்சேன். இல்லையா? 2 மணி நேரம் கிடந்த கொடுங்க கோயிச்சல. உங்களுக்கு இந்த மண்ணுலகத்துல மனிதர்கள் வாழும்போது ஆதாரத்தோட பிடித்த வாழன்றக்காக உங்களுக்கு ஆதார அட்டை. எங்களுக்கு அதான் தேவையில்லை. நினைச்ச இடத்துக்கு போவேன், நினைச்ச இடத்துக்கு வருவேன். என் ஜவுளிக்கு நான் பாட்டுக்கு அப்படி ஆக்கிட்டே வருவேன். ஆமா, ஆண்கள் சேர்த்தடிக்க முடியும். ஆண்கள் தனியாக அடிச்சுதான். எதை சொல்ற நீ? ஆள் இருந்தா பசங்க பாடும்போது நல்லா சேர்ந்துட்டு அடிப்பாங்க. இப்ப ஆள் இல்லைன்னா தனியாக தான் அடிச்சுட்டு. என்னுடைய தன்மையை நான் தனித்து எப்பயுமே நம்மளோட வழி எப்பயுமே தனித்துவமா தான். தெரியும். ஆமா, உடம்ப பார்த்தா தெரியுதுல்ல. தெரியுதா? அதுக்கு பாதிக்காம மீந்தேன். ஆமா, சேவல் ரொம்ப தப்புது. ஏய், ஆமா. ஆமா, உங்க பேர் நாரதன். நாரதன். உங்க அப்பா பேரு? எங்க அப்படி எங்க அப்பா பேரு பிரம்மா. அட பிரம்மா வெள்ளாடி. நோட பிரம்மா வேணா சின்ன குறைச்சிக்குவேன். என்ன அட பிரம்மா? என்ன பிரம்மாண்டா? அட பிரம்மாவா? உங்க அப்பா மருமகன். எங்க அப்பா பிரம்மாவே நல்ல மனுஷனுக்கு பிள்ளை வருது. ஏயா என்னையா? ஏயா என்ன பிரச்சனை? ஒப்பனை வர கெட்டுப்பனை எழுவட்டு. கொஞ்சம் கூட பழக்கம் சரியில்லை. என்ன பழக்கம்? நல்ல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுவோம். முந்தா நாளுக்கு முத நாள் நானும் உங்க அப்புறம் தான் ஒன்னா போனோம். ஏன் காசு கொடுத்தா சரக்கு வாங்கினேன், கப்பு வாங்கினேன், தண்ணி பாத்து வாங்கினேன். காசு போட்டு வாங்கினா நான் கப்பல ஊத்துறது மட்டும் கொப்பை அழுதான். நீ யார சொல்ற? நீ யார சொல்ற? எங்க அப்பனை எல்லாம் பார்த்தோம்னா எத்தனை வருஷம் தவறு இருக்குன்னா நிறைய கூட அலையில போய் 2 மாலை வாங்க. ஏய், என்னையா சொல்ற? நீ யாரையா சொல்ற? நாளைக்கு புகழ்ச்சிருந்த பரவ சும்மா புரியாம பேசக்கூடாது. எங்க அப்பனை எங்கடா பார்த்தா மாலை கடையில பார்த்தீங்க. நீ மாலை கடையில பார்த்தவர் யாரு பேருன்னா? அந்த பறவை பையனே. ஏய், அவர் பரமையா? எங்க அப்பா பிரம்மதேவன். ஈயல்பு முதல் 84 லட்சம் ஜீவராசி இந்த உலகத்துக்கு படைக்கிறது எங்க அப்பா. அத்தனையுமா? ஆமா, அத்தனையும் படைக்கிறது எங்க அப்பா. எல்லாத்தையுமே உண்மையாக எங்க அப்பா. எங்க அப்பா ஐயா. எங்க அப்பா. எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா. என்னைய எங்க அப்பா. அந்த வெட்டாத அறுவாடு எதுக்கு அருவா? அறிவு அறிவோட பேசியா? என்னைய படைச்சது எங்க அப்பா.
உங்க அப்பாவா? எங்க பாதேன்? அப்ப எங்க அப்பா எங்க போறேன்? உங்க அப்பா போய் கேட்டுவா. வேலூர் சந்தைக்கு போனானா, திருமங்கலம் சந்தைக்கு போனானா, கோமங்கலம் சந்தைக்கு போனானா? என்ன சொல்லுங்க? காதை கடிச்சு குப்பி குடுவேன். காதை கடிக்காத. போயா காதை முதல்ல. காட்டு கடிக்கிறேன். ஏய், கடிக்கிறேன். போயா முதல்ல. கோட்டக்கில விழுந்துறான். ஆமா. நான் என்ன சொல்றேன், உங்க பொண்ணை படிச்சது எங்க அப்பன் தான், உங்க அப்பனும் படிச்சது எங்க அப்பன் தான். ஒரு உண்மை விட மாட்டேன் நான் வைப்பேன். என்னையா சொல்ற? என்னைய படைச்சதுன்னா அப்புறம் எங்க அப்பனை படைச்சதுன்னா ஒரு உண்மை விடாது. கிழக்கு முடிவு விடுறது இல்லையா? ஏய், அட முட்டாப்பல, நீ என்னையா கேக்குற? கிழக்கு நல்லா இருக்குமா? ஓ, ரொப்பேன் கேட்கறது இல்லையா? கிழக்கு அங்க போய் வேற என்ன அட்ரஸ் ஏன்? கிழக்கு நல்லா இருக்குமான்னு கேட்பான். அட கடவுளே நாராயணா, ஏய் வாய முடியாம எங்க அப்பனை படைச்சது எங்க அப்பன் தாத்தா வைப்பேன். அட சண்டால போக. ஆக ஊத்தை குடியிலை மண்ணை எடுத்து குதிரை பொருளிலே உன்னை சேர்த்து வாய்ப்புமையோனார் செய்த வேண்டும் என்ற வரையறை குறவாது என்று ஆதாய் பாம்பின் பாடினா பாம்பாடிச்சிட்டேன். ஊர் வாக்க திருமணம் பண்ணதும் கொப்பேன். யாருக்குமே தெரியாம பண்ணிட்டு போறவங்க எங்க அப்பேன். என்னைக்கும் உங்க அப்பன் தர்மபுரி வாங்க போறவங்களுக்கு தெரியல. ஏயா ஒருத்தர் தெரியாம செஞ்சுருக்கிறது என்னைக்காவது சிக்க தர்ம மணி போடப்பேன். ஏன்? நம்ம ஒருத்தர் தெரியாம கூட பரவாயில்ல எச்சில புத்தி போட செஞ்சா ஏய், என்ன தன்மையில சொல்ற முத? ஒண்ணும் புரியல. ஏன் யாருக்கும் தெரியாம பண்றது எங்க அப்பா? ஊர் வாக்க திருமணம் பண்றது உங்க அப்பா. யாருக்குமே தெரியாம பண்றது எங்க அப்பேன். எங்க அப்பன் பிண்ட முடிச்சாதான் அந்த பாத கண்டத்துல நீயே முண்டமா பறக்க முடியும். முண்டா எங்க அப்பன் கல்யாணம் பண்ணேன் சரி, சரி, எங்க ஆத்தா வீட்டுல வந்திருப்பா. சரி. உங்க அப்பன் யாருக்கும் தெரியாம பண்ணேன் எங்க ஆத்தா சொல்றது பேர். டேய், எங்க அப்பன் அப்ப எங்க பொண்ணு போறானா? அட முட்டா போல. புரியல புரியல புரியல. அதைத்தான் சொன்னேன், உனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படி கிடையாது. மரியாதை இல்ல. இப்ப நம்ம பாரம்பரிய அம்மன் பட்டி இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல இருக்க விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா நிலம் மாதிரி. நிலம் மாதிரி நான் காட்டு வச்சு விவசாயி விவசாயி மாதிரி. ஆக இந்த இந்த ஊர்ல இருக்க விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா. அதுல கஷ்டப்பட்டு உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றவே உங்க அப்பன். யாருக்குமே தெரியாம விதை முடிச்சு போறதே எங்க அப்பன். புரியுதா? ஏய், அது ஒரு சின்ன விஷயம், சின்ன டிபிக்கல். என்னது? இந்த நிலத்தை எங்க அம்மா சொன்னீங்க. ஆமா, குடுத்து தண்ணி விடுறது உங்க அப்பன். எங்க அப்பனுக்கு 80 வயசாச்சு, நல்லா வேகமா தண்ணி விடுறது. சரி, பரவாயில்ல. விதை விடுறது எங்க அப்பன். என்ன சாமி? ஏன்? அட என்ன சொல்லு? உங்க அப்பனை நல்ல விதை போட சொல்லுங்க. ஏயா சுத்த விதை அதெல்லாம் பாரு. அதே சூத்த விதை எங்க அப்பன் முடிச்சாலே நல்ல விதையா? ஒரு சிலர் குழந்தை வரட்டாம நடக்கிறாங்க. அப்படி கேட்கியா? இப்ப தென விதைச்சவன் பெண்ணையே இருக்கா, வென விதைச்சவன் பெண்ணையே இருக்கா. அவரவர் செய்த பிரதிபலன். ஆக முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனிதன் இறந்து போகும்போது கொண்டு வரது ரெண்டே விஷயம் இல்ல. என்ன? ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இந்த ரெண்டின் அடிப்படையில அவனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இங்க அமையுது. அவன் என்ன சேட்டை செய்யறானா அதுக்கெல்லாம் அடுத்து இருக்கு. அது இந்த காரணம் தான்யா. முற்பிறப்புல நம்ம என்ன பாவமும் புண்ணியமும் செய்யணுமோ அதன் அடிப்படையில தான் மறுபிறப்பு. ஊழ்வினை பெயர், ஊழ்வினை பயன், உள்ளியர் தெல்லியராயினும் ஊழ்வினை நல்ல பயன். அப்படி இல்ல, அதனாலதான் சொல்றேன். ஆமா, உங்க அம்மா பேரு? எங்க அம்மா கேட்கியா? எங்க அம்மா கலைவாணியா? கலைவாணி. கலைவாணினா உன் சின்ன முக்க வர முடியும். இல்ல கலைவாணிங்கிற கலைவாணியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கலைவாணி, 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 கலை, 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 லை, கலை, 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 கலையா? கலைவாணி, கலைவாணி. சுட்டு போட்டாலும் வராது உனக்கு. கலைவாணி, கலைவாணி. திருநாவுக்கரசி, அலைமகள், மலைமகள், கலைமகள், சரஸ்வதி மையா. சரஸ்வதி மையா வேலூர் பஸ் ஸ்டாண்ட் இட்லி கடை ஓட்டுருக்கா. நல்ல மரியாதை. உங்க அம்மா இருக்குல்ல, பரவாயில்ல, நீட்ட விடாம எல்லா வேலையும் செய்யப்பா. ஒண்ணுயா உங்க அம்மா இதை பார்த்தா, சட்னி சாம்பார் வைக்கிற ருசியை பார்த்தா சரி அப்படி ஒழுகும். சாப்பிட்ட உடனே ஒழுங்கிடும். அப்படியா? மாத்திரை மாத்திரை ஏன் பொண்ணு வச்சிருக்கியா? ஆசை இல்லை. பொண்ணு தர்றேன். ஆசை இல்லப்பா. ஆசை இல்லையா? பொண்ணு வச்சிருக்கான்னு கேட்டீங்கல்ல. ஆமா, பொண்ணு தர்றேன். பொண்ணு வச்சிருக்கியா? அரசாங்க உத்தியோகமா? அரசாங்க போமா. பொண்ணு தர்றேன். இல்லைன்னா பொண்ணு கிடையாது. காலம் அப்படித்தேன். ஆசை இல்லாதவங்க எந்த வேலை பார்த்தாலும் கிடையாது. பொண்ணு இருக்குதுன்னா சரி,
அரசாங்க உத்தியம் பாக்குறியா பொண்ணா தர்றேன் சரி இல்ல 50 நகையை நீ போட்டு கட்டிட்டு போ. முந்தியெல்லாம் நாங்க போடுற நகை இப்ப நீ நகையை போட்டு கட்டிட்டு போ. இதான் வழக்கம். ஐயா நாரதர் ஐயாவுக்கு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றும் கிடையாது. அந்த ஆளுக்கு 3 இல்லைன்னா அவன் ஒண்ணு இல்லையா? என்ன சொல்ற? ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? மண்ணாசையும் இல்ல பெண்ணாசையும் இல்ல பொருள் நிறைய ஆசை இல்ல மூணாசையும் இல்ல மூணும் இல்ல மூவாசையும் இல்ல. கொஞ்சம் நஞ்சம் கூட ஏய் என்னத்த பாக்குற நீ? இந்த பாச ஆசை இல்ல. திணிக்கொண்டு கூட ஏய் ஆசை இங்க பாரியா எங்க அவன் எங்கேயா வருது? பிடிக்கொண்டு கூட ஆசை இல்லப்பா. என்னத்த தேடுற? என்னத்த தேடுற? ஆசை இல்ல 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 ஆசை இல்ல இல்ல ஆசை இல்ல. கல்யாணம் ஆகல. ஏய் ஆசை இல்லையா? கல்யாணம் ஆகல. ஆசை இல்ல கல்யாணம் ஆகல. ஆகல ஆசை இல்ல ஆனா இருந்துச்சு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. மாடு குடிமாடாகணும்னு நினைச்சேன். ஆனா வாய் விட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆசை இல்லையா? கல்யாணம் ஆகல ஆனா ஆயிடுச்சு. நீ பார்த்தா லூசு போய் வருதுடா. இல்ல கேடம் அப்படித்தான் தெரியுது. ஆசை இல்லையா? ஆசை இல்லைன்ற. ஆமா கல்யாணம் ஆகல. திருமணம் ஆகல ஆனா ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலப்பா ஆனா முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனா கல்யாணம் ஆகல. ஏ கல்யாணம் ஆயிடுச்சியா? ஆனா ஆகல. முற்பிறப்புல திருமணம் ஏகபோகமா. ஆமா ஆமையா ஏதோ என் தெம்புக்கு தகுந்தாப்புல ஏன் சத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 52 கொண்டாட்டி கட்டி தான் வாங்கினேன். 52 கொண்டாட்டி 52 மனைவியா? ஒரு கொண்டாட்டி கட்டி அது பேசுற பேச்சு சமாளிக்க மாட்டாம சொல்லு. ஆமா 52 மனைவி. ஆனா மாட்டு பண்ணி வச்சிருந்தேன். பால் பண்ணி வச்சிருந்தேன். சமாளிக்க முடியல. ஏன் உடம்பு கலக்காம வருது. ஏயா மாத்திரை ஓடியா? என்னை பார்க்கும்போது மாத்திரை இல்லைங்க அப்படின்னா ஏன் 52 மனைவியா? 52 மனைவியும் அச்சரங்களாக கொடுத்துட்டேன். படிக்கட்டுகளாக யாருக்கு? முருகப்பெருமானுக்கு படிக்கட்டுகளாக கொடுத்துட்டேன். இவர் சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. இல்லாத வாழ்க்கை தானே துறவர வாழ்க்கைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி முடியாத கொடுத்துட்டீங்க. ஆமா பத்தினா இவர் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ஆசை இல்லை. 52 மனைவியா? ஆசை இல்லைன்னா அடுத்த வீட்டை கொடுத்துட்டு வேடிக்கிறாங்க. இப்படி கேவலப்படுத்துறிய உனக்கு நியாயமா இருக்கா? உன் தர்மமா இருக்கா? 52 மனைவிகள்ல 51 மனைவியை வந்து எங்க கொடுத்துருக்கேன்? படிக்கட்டுகளாக கொடுத்துருக்கேன். அப்ப போற வரை கூட அவங்க பொண்டாட்டி கொடுத்துருவானே. படிக்கட்டு தானையா? படிக்கட்டுல ஏறுவாங்கல்ல உடனே காலத்துக்கு தெரியா? ஏன் நடந்து போகணும்னு சொல்ல முடியாதா? ஏப்பா பெரிய மலை இருக்கு. சரி மலை நடந்து போற சரி இருக்கிற பரவாயில்ல. மலையில ஏறி போப்பா சொல்றாங்கல்ல. ஆமா அடுத்த நீங்க படிக்கட்டுல ஏறி போப்பா. படிக்கட்டுல நடந்து போவாங்களா? ஏறி போப்பா. சரி இருக்கட்டும். தெரியுமா எனக்கு நீங்க வாத்தியார் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமா 52 மனைவியை படிக்கட்டுகளாகவும் அப்சரங்களாக கொடுத்துட்டேன். ஆக 60 பிள்ளைங்க. இதே வேலையா இருந்து போகணும். வேற வேலைக்கு போறது இல்லையா? 60 ஒரு பிள்ளை பக்கிறதுக்கே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. ஷோ ஆப்ரேஷன் கிடையாது. ஆமா இல்லையா? ஒரு உள்ள வைக்கிறதுக்கே 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். ஆபரேஷமா வர்றதே கிழிச்சு எடுக்கிறாங்க. சரி இது 60 உள்ளன்னு என்னத்தை சொல்றது? 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன்னா நாளையும் சொல்லக்கூடிய பெண்ணாக நானே பார்த்தேன். 3.25 நாளிகையில் குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 3.25 நாளிகை 10 மாசம் ஆகுது. நான் 3.25 நாளிகை அவ்வளோ முடிஞ்சு 60 பிள்ளைய 300 வெள்ள வந்தா. ஆமா அது யாரு? வல்லபர். அது வேற. அப்புறம் தும்பிக்கையை சுருட்டிட்டு உள்ள தரணும். அவனுக்கு தும்பிக்கை விநாயகர் பெருமான் எதை வச்சு தரல? தும்பிக்கை எதுக்குள்ள? நல்ல மரியாதை இல்ல உனக்கு. என்ன வச்சனைகளை ரொம்ப பேசுற நீ? அவன் உள்ள விட்டு லவர்க்கு பையோட கொத்தோட அத்தை இருந்துச்சான். உள்ள விட்டுருக்கு அப்படின்னா இன்னும் எத்தனை முக்கான உலக கரைச்சு பெற மாட்டான். ஆமா அதுக்காக அப்படிலாம் இருக்கு. ஆக என்னுடைய பேர் நாரதன். உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேர் அது இருந்தா தானே பாத்துக்கணும்ல. உங்க அப்பா பேரு? அப்பா பேர் முனிராசி. அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண், மோகினி என்றால் அழகு. ஆக அழகான ஒரு பெண்மகளுக்கு பிறந்த பிள்ளை நீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. உள்ள சத்தம் கேட்டுச்சு. தள்ளி போய் உனக்கு ரொடி சத்தம் சோறு சத்தம் கேட்டுச்சியா? அட கடவுளே ஆலோலம் சோ. ஏன் தங்கை? உங்க தங்கச்சியா? ஆலோலம்
உங்க தங்கச்சியா இன்னொரு சத்தம் கேட்டுச்சு யாரு உங்காலா உங்களுக்கு ஒரு ஆளா நல்லா இருக்கு நீ மட்டும் 52 ஓட்டாட்டி கட்டுமா நான் ஒரு ஆள் இருக்கிறதா இப்படி என்ன பண்ற ரெண்டாவது ஒரு ஆள் சொன்னேல அது யாரு யாரு உங்க ஆளு அந்த பிள்ளைய கூட்டு வந்து எங்களை விட்டுட்டு போறேன் எவ்வளவு தருவியா எவ்வளவு எதிர்பார்க்குற ஒரு 2000 ரூபாய் ஆசீர்வாதம் பண்ண வர சொல்லியா ஒரு 1000 ரூபாயாவது இருக்கு ஒரு 500 ஒரு 50 ரூபா 10 ரூபா நீ ஓசிக்கிறாக்கி வருது ஆமா சத்யா பாபா காமி சத்ய பாபா நாராயணா வழக்கமே சரியில்லைங்க. எனக்கு பொன்னாடி பொருத்தி போராட்டம் சுற்றிய மாமா அவர்களுக்கு எனது சார்பில் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் அதில் தமிழ்நாடு நாடகவியல் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. யாருங்க அது? பச்சை துணி ஏய் பச்சை துணி பச்சை துணி பச்சை துணி பச்சை துணி பச்சை துணி பச்சை துணி பச்சை துணி.
உங்க தங்கச்சி என்ன துணி போட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் கொடியா வந்ததே கேட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. வரவேற்பு கொடுத்த இந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எனக்கு செய்யணும் போல தோணுது. நல்லா செய்ய ஒண்ணு ஆசீர்வாதம் செய்யுங்க. முதல்ல வரவேற்பு கொடுத்த அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். நல்ல வாழ்த்து நாள் வாழ்த்து எப்பேர் போட்ட அழகு சில போலையா அம்மா அது தங்க மயிலாட்டம் அப்படி இருக்கிற பிள்ளைய வர்ணிக்க போன நல்லா இருக்குமா? என்ன பண்ண முடியும்? ஆமா 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 ஆகாய தாமரை அருகு வந்ததே நாடோடி பாடடி உருகின்றதே. ஆகாய தாமரை அருகு வந்ததே நாடோடி பாடடி உருகின்றதே. காவல் காதியே காதல் கொடிவேதியே ஆகாய தாமரை அருகு வந்ததே நாடோடி பாடடி உருகின்றதே. நல்ல ஒரு வாழ்த்து இருந்தாலும் கூட இன்னொரு சத்தம் தங்கச்சி உங்க தங்கச்சியா தங்கையே தங்கை தங்கை வர சொல்லுங்க தங்கச்சி மலை முழுவதும்
கலைவாணி மதியம் பிரம்மணியின் புத்திர தெய்வம் ஆமா ஆமா அண்ணே அவரை பார்த்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் கொடுத்தது வாங்கிட்டா புண்ணியம் நாளோ நகர்த்த முடி கட்டத்துல சாமி நீ தாராய் சாமி ஆளுக மகளே பல்லாண்டு அருள்மணியே